சரி, வானத்தை திறக்கிறாருன்னா என்ன அர்த்தம்? வானத்தை திறக்கிறாருன்னா என்ன அர்த்தம்? வானத்தை திறக்கிறாரு என்ன தெரியுமா அர்த்தம்? அவருடைய தயவு, அவருடைய அருள், அவருடைய ஆசி நம்முடைய வாழ்க்கையிலே வந்து வேலை செய்கிறது என்று அர்த்தம். ஒரு மனுஷனுடைய தலையிலே, ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே அவருடைய அருள் வேலை செய்கிறது, அவருடைய கிருபை, அவருடைய தயவு வேலை செய்கிறது. அவ்விதமாய் வேலை செய்யும் பொழுது அவன் வெற்றி அடைகிறான், அவன் ஜெயம் பெறுகிறான், அவன் செழிப்படைகிறான். அதனால என்ன நடக்கிறது? அநேக ஜாதிகளுக்கு அவன் கடன் கொடுக்கிறான், அவன் கடன் வாங்காதிருக்கிறான். ஆமென். 23ஆம் வசனம், உன் தலைக்கு மேல் உள்ள வானம் வெண்கலமும் உனக்கு கீழே உள்ள பூமி இரும்புமாயிருக்கும். உபாமி 28:23. உன் தலைக்கு மேலே உள்ள வானம் வெண்கலமும். தலைக்கு மேலே உள்ள வானம் எப்படி இருக்கும்? வெண்கலமாக இருக்குமா? வெண்கலத்தை தட்டி பார்த்துருக்கிறீங்களா? சவுண்டு வரும், டிங் டிங். என்னடா கல் மாதிரி இருக்கிறேன். வானத்திலிருந்து ஒன்றுமே வரலை இவனுக்கு. ஆண்டவருடைய அருள், ஆண்டவருடைய ஆசி, ஆண்டவருடைய கிருபை, தயவு எதுவுமே இவனுக்கு கிடைக்கல. கிடைக்காத போது எப்படி வாழ முடியும்? நமக்கு மேலே இருக்கிற வானம் வெண்கலமாக இருக்கும்னா வாடுறது கஷ்டம். பூமி இரும்பு மாதிரி இருக்குதுன்னா எப்படி வாழ முடியும்? ஒரு விளைச்சல் வரலை, ஒரு காரியமும் வாய்க்கலை, ஒரு காரியம் சித்திக்கலைன்னா எப்படி வாழ முடியும்? அதனால தான் ஆசீர்வாத பட்டியலில் சொல்லப்பட்டிருக்கிறது, நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை அவர் திறப்பார். திறப்பார்னு அர்த்தம், அவருடைய அருள் அன்றாடம் கிடைக்கிறது, அவருடைய தயவு, அவருடைய கிருபை, அவருடைய ஆசீர்வாதம் ஒரு மனுஷனுக்கு உண்டாகிறது. அப்படி உண்டாகிறதுனால அவன் கைது செய்யக்கூடிய வேலைகளெல்லாம் ஆசீர்வாதங்கள் என்ன செய்கிறது? உண்டாகிறது. அவன் அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுக்கிறான், கடன் வாங்காது இருக்கிறான். அதனால தான் அடிக்கடி இப்படி ஜெபிக்கணும், கர்த்தாவே ஒவ்வொரு நாளும் உங்களுடைய தயவு வாழ்க்கையில் வேலை செய்யட்டும், உங்களுடைய கிருபை வேலை செய்யட்டும் ஆண்டவரே. ஆமென். உங்களுடைய அருள், உங்களுடைய ஆசி என் வாழ்க்கையில் வேலை செய்யட்டும் ஆண்டவரே. சாபம் நிறைந்த உலகம், காலை வாரி விடுகிற உலகம், இந்த உலகத்தில் உங்களுடைய கிருபை என்னை மேலே தூக்கட்டும், உங்களுடைய ஆசீர்வாதம் என்னை மேலே தூக்கட்டும் ஆண்டவரே. அவ்விதமாய் ஜெபிக்க வேண்டும். ஆகவே எல்டாவ், நல்ல தேவன், நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை என்ன செய்கிறார்? அவர் நமக்கு திறக்கிறார்.